ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லர் லைஃப் ஸ்டைல் சேனல். நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்படி சொல்லக்கூடாது, ரொம்ப மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். டிசம்பர் எண்டில் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தோம். அப்போ லாஸ்ட்டாக எடிட் பண்ண வீடியோ தான். அதுக்கப்புறம் வீடியோவே அப்லோட் பண்ணவே இல்லை. இப்போ ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். சாரி ஃபார் த டிலே. இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? இது மார்ச் 31 எடுத்த வீடியோ. அன்றைக்கி பார்த்திங்கன்னா மகாவீரர் ஜெயந்தி. அதனால் பசங்களுக்கெலாம் ஸ்கூல் லீவு. அதனால் காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சோம். எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு டீ வச்சு தான் குடித்தோம். டீ குடிக்காமல் அன்றைக்கி டேவே நமக்கு ஸ்டார்ட் ஆகாது. அதனால் ஃபஸ்ட்டு டீ வச்சு குடித்தாச்சு. நைட்டே அரிசி ஊற வச்சுருந்தேன். அரிசியும் கிரைண்டரில் போட்டேன். அதுவும் ஓரளவுக்கு ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்ட பாத்திரம் சிங்கில் கொஞ்சம் இருந்துச்சு. அதுவும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஃபைனலாக மாவை எடுத்து கரைச்சி வச்சுட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு வர்ற மாதிரியே மாவு கரைச்சி வச்சாச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதம் வச்சுருக்கேன். சாதம் எப்போயுமே குக்கரில் தான் நான் வைப்பேன். அதே மாதிரியே எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். அப்புறம் மீன் மேக்கர் இந்த சில்லி சிக்கன் பவுடர் இருக்கு இல்லையா, அது போட்டு மீன் மேக்கர் வச்சுருந்தேன். இது சிக்கன் மாதிரியே இருக்கும் இதோட டேஸ்ட்டு. ஸோ அதனால் அதே மாதிரி வச்சாச்சு. அதுக்கப்புறம் அப்பளம். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்சு. கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சதுனால காலையில் டிஃபன் தனியாக, மத்தியானம் லஞ்ச் தனியான்னு தனித்தனியாக செய்கிறாங்க. ரெண்டும் சேர்த்து ஒன்றாவே நான் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த கிச்சனை பார்க்கும்போது அந்த ஹவுஸ் ஒய்ஃபுக்கெலாம் ஒரு நிம்மதி வரும் பாருங்கள். அந்த நிம்மதி கோடி ரூபாய் கொடுத்தாலும் வராதுங்க. சிங்கில் பாத்திரம் இல்லாமல் இருக்கிறது, அதே போல் அடுப்பு தொடச்சிருக்கிறது, கிச்சன் நீட்டாக இருக்கிறது, அதெல்லாம் எங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு பேர் ஆனந்தம் அப்படின்னே சொல்லலாம். இதை விட வாழ்க்கையில் நிம்மதியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்படி தான் எல்லாரோட ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் போகும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு நானும் சாப்பிட்டுட்டு இனிமேல் தான் டெய்லரிங் ரூமுக்கு போக போகிறேன். கிட்டத்தட்ட மணி 1 மணி பக்கம் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஒரு 6 லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்க்கு இருக்குது. ஆனால் இன்றைக்கி கட்டிங் மட்டும்தான் போட்டு வைக்க போகிறேன். நாளைக்கு தான் இதோட ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ஏன்னா நாளைக்கு பங்குனி உத்திரம். அதனால் அதுக்கு ஒரு லைனிங் ப்ளவுஸும் ஒரு நார்மல் ப்ளவுஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுவும் முடிக்கிற ஒர்க்கும் இருக்குது. ஸோ அதனால் கட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். நான் செஞ்ச பெரிய தப்பே இதுதாங்க. ஃபஸ்ட்டு அந்த உத்தரத்துக்கு கேட்டிருக்கிறவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் இந்த ப்ளவுஸை கட்டிங் பண்ணியிருந்துருக்கணும். நான் ஃபஸ்ட்டு ஆர்வ கோளாறில் இதை எடுத்துட்டேங்க. இதுக்கு தாங்க எந்த காரியமே பிளான் பண்ணி பண்ணணும். நான் தெரியாமல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நான் தான் கஷ்டப்பட்டேன். சரி வாங்க நம்ம இந்த ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறோங்கிற கதையை பார்க்கலாமா? இவங்களுக்கு மொத்தம் 6 ப்ளவுஸு, 6 லைனிங் ப்ளவுஸு. அதில் ஒரு ப்ளவுஸ் நார்மலாக ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். மீத 5 இது பார்த்திங்கன்னா சாரியில் கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். 5 சாரிக்கும் நம்மளே லைனிங் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஃபால்ஸும் நம்மளே எடுத்துக்கணும். நம்ம கஸ்டமர் எல்லாருமே பார்த்திங்கன்னா கடையில் போய் ஒரு சாரி வாங்கினாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நம்மகிட்ட கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கு லைனிங் எடுக்கணும், ஃபால்ஸ் எடுக்கணும்னு அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா டெய்லர் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறதுனால சாரியை மட்டும் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம வீட்டுக்கு கொடுத்துட்டே போயிடுவாங்க. அதுலேயும் இந்த லைனிங் ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் சூஸ் பண்ணுறது இருக்குது பார்த்திங்களா, பெரிய கஷ்டமான வேலை அதுதாங்க. நம்ம லைனிங் எவ்வளோ தான் வாங்கி வச்சாலும் அந்த சாரிக்குன்னு லைனிங் நம்ம தேடும்போது கண்டிப்பாக கிடைக்காது. நான் எப்போயுமே பார்த்திங்கன்னா லைனிங் இந்த 50 பீஸ் ஒரு பண்டல் அந்த மாதிரி வரும் இல்லையா, அது மாதிரி ஒரு 2-3 பண்டல் எப்போயுமே வாங்கி வச்சுக்குவேன். ஆனால் நமக்கு எந்த கலர் தேவையோ அந்த கலர் மட்டும் கிடைக்காதுங்க. இப்போது 50 கலர்னால் டார்க் கலரில் ஒரு 25, லைட் கலரில் ஒரு 25 வருமா? எப்படினாலும் ஒரு பண்டலுக்கு ஒரு 10 பீஸ் 15 லைனிங் பார்த்திங்கன்னா நமக்கு மிச்சம் வந்துடும். அது எதுக்குமே யூஸ் ஆகாத கலராக தான் இருக்கும். நம்ம தேடுற கலர் நமக்கு கண்டிப்பாக கிடைக்காது. எல்லா டெய்லர்ஸோட நிலைமையும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் 5 ப்ளவுஸ்க்கு லைனிங் 6 ப்ளவுஸ்க்கு லைனிங் எடுத்திருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ்க்கு மட்டும் லைனிங் செட் ஆகவே இல்லை. மற்ற 5 ப்ளவுஸுக்கும் செட் ஆயிருச்சு. இந்த சாரிக்கு தான் லைனிங் செட் ஆகலை. ஓரளவு பாசி பச்சைக்கு கிளிப்பச்சை கலர் தான் கிடச்சது. அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, என்னங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். ஃபைனலாக எல்லா லைனிங்கும் தனியாக, சாரீ கிளாத் தனியாக எடுத்து வச்சாச்சு. லைனிங்கை பிரித்து வச்சதுக்கப்புறம் சாரீ கிளாத்து மொத்தம் 5 சாரீ இருந்ததா, சாரியில் உள்ள ப்ளவுஸை கட் பண்ணி தனித்தனியாக அந்த ப்ளவுஸும் எடுத்து வச்சுட்டேன். அதை வீடியோ எடுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு சாரியும் நம்ம ஓப்பன் பண்ணி வீடியோ எடுத்தோம்னா ரொம்பவே லாங்காக போகுங்கிறதுனால சாரியில் ப்ளவுஸ் கட் பண்ணுற வீடியோ போடலை. கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா 4 ப்ளவுஸ் நேற்று ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு, 3 நார்மல் ப்ளவுஸும் 1 லைனிங் ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணியிருந்தேன்.
இப்போ எதுக்கு ஒவ்வொரு ப்ளவுஸும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன்னு பார்க்குறீங்களா? இதில் ஒரே ஒரு ப்ளவுஸ்க்கு மட்டும் ஹூக் கட்டியிருந்தேங்க. மற்ற 3 ப்ளவுஸ்க்கும் ஹூக் கட்டல. அது எந்த ப்ளவுஸுன்னு தெரியல. ஸோ, அதனால தான் எல்லா ப்ளவுஸையும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். லாஸ்ட்டா அந்த ப்ரவுன் கலர் ப்ளவுஸில் மட்டும் ஹூக் கட்டியிருந்தேங்க. லாஸ்ட்டா அத வந்து எடுத்து வச்சாச்சு. ஹூக் கட்டுறதாங்க இருக்கிறதுலையே பெரிய வேலை. ஒரு நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ஒரு 1/2 அன் ஹவர் ஆகுதுன்னா, அதே ப்ளவுஸை ஹூக் கட்டுறதுக்கும் நமக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். என்னமோ தெரிலங்க. ஹூக்கு, லூப்பு அப்புறம் வந்து கைக்கு வந்து ஹெம்மிங் பண்ணணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 அன் ஹவர் கிட்டவே ஆகிடுது. ஆனா ஸ்டிச்சிங்க்கே 1/2 அன் ஹவர் தான் ஆகுது. என்ன மாரி தான் எல்லா டெய்லர்ஸ்க்கும் ஆகுதா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஹூக் கட்டுறது வந்து ரொம்பவே பிடிக்காத வேலை அப்படின்னு சொல்லலாங்க. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அதே மாரி இப்போ தான் நம்ம டெய்லரிங் ரூமுக்குள்ள வந்திருக்கோமா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம வந்து ஹூக் கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தூக்கமா வரும். ஸோ, அதனால ஃபஸ்ட்டு நம்ம கட்டிங் முடிச்சுருவோம். அதுக்கப்புறம் நேத்து ப்ளவுஸ டெலிவரி பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தேங்க. இதில நான் செஞ்ச பெரிய தப்பு என்னன்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த பங்குனி உத்தரத்துக்கு கேட்டிருந்தாங்க இல்லையா? அந்த ப்ளவுஸ வந்து ஃபஸ்ட்டு நான் குடுத்துருந்துருக்கணும். ஒரு லைனிங்கு, ஒரு நார்மல் குடுத்துட்டு, நேத்து ஸ்டிச் பண்ண அந்த 4 ப்ளவுஸும் ஹூக் கட்டி, அத டெலிவரி பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த ப்ளவுஸ வந்து நான் எடுத்திருந்திருக்கணும். நான் ஃபஸ்ட்டு இந்த 6 ப்ளவுஸ வந்து எடுத்துருவோம் அப்படின்னு நான் நெனச்சது தாங்க தப்பு. அதனால எனக்கு ரொம்பவே வந்து எக்ஸ்டர்ன் ஆயிடுச்சு. நான் என்ன பேசிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நெனைப்பீங்க. என்ன பேசுறேன்னு பார்த்தீங்கன்னா, லைவும் வந்து போயிட்டுருந்தது. ஸோ, அதனால லைவுக்கும் வந்து வீடியோ போட்டுட்டு, அப்படியே எ லாங் வீடியோவும் எடுத்திருந்தேங்க. ஒவ்வொரு நாளும் நான் லைவ் போடுறதுனால தான் லாங் வீடியோ எடுக்க முடியல. இன்னைக்கு 2மே சேர்த்து வந்து எடுத்தாச்சு. என்ன நான் வந்து பேசியிருந்தேன்னா, இந்த கட்டிங் மிஷின யூஸ் பண்ணி வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி லைவ்ல வந்து கேட்டிருந்தீங்க. கட்டிங் மிஷின் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா சிஸ்டர்? மிஷினில கட் பண்ணி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ, அதனால அவங்களுக்காக நான் ஃபைனலா கட்டிங் மிஷினை எடுத்துட்டேன். கட் பண்ண போறேன் சிஸ்டர் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத லைவ்ல சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்து போட்டிருந்தேங்க. ஸோ, அதனால தான் என்னோட மூஞ்சி ஃபுல்லா பல்லா இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த 6 ப்ளவுஸ் இருக்கு இல்லையா? அந்த 6 ப்ளவுஸையும் ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த அளவு வச்சு மீத இருக்கிற அந்த 5 ப்ளவுஸையும் ஒன் பை ஒன்னா போட்டு அயர்ன் பண்ணி எடுத்துட்டு, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, 6 லைனிங் ப்ளவுஸையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம நார்மலா சிசர்ல வந்து கட் பண்ணும்போது ஒரு 3 ப்ளவுஸுக்கு மேல கட் பண்ண முடியாதுங்க. பட் ஆனா இதில பார்த்தீங்கன்னா, 5 ப்ளவுஸும் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். நான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா, இந்த கட்டிங் மிஷின் வந்து யூஸ் பண்றேன். இதுக்கு முன்னாடி ஒரு 3 ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி பார்த்துருந்தேன். அது வந்து நல்லாவே இருந்தது. என்னன்னா, நான் மிஷின் வெயிட்டா தான் இருக்குங்க கொஞ்சம். இருந்தாலும் இது ஒரு மாதிரி இருக்கு. மற்றவங்க கட் பண்றத பார்த்துட்டு ஆசைப்பட்டு தான் நான் வாங்குனேன். ஆனா, அவங்களோடது லைட் வெயிட்டா இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் வெயிட்டாவே இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு ஒரு ஓகே சாட்டிஸ்ஃபைடா தாங்க இருந்துச்சு இந்த கட்டிங் மிஷினு. ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, தனித்தனியா வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அ ஒவ்வொரு ப்ளவுஸும் வந்து கட் பண்ணும்போது வந்து என்ன ஆகுதுன்னா, நான் லாஸ்ட்டா இருக்கிற கிளாத்த மட்டும் நான் விட்டுர்றேன். மேல இருக்கிற கிளாத்த மட்டும் கட் பண்ணிர்றேன். அத மட்டும் நான் வந்து பார்த்து கட் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறேன். 2வது பார்த்தீங்கன்னா, அந்த பிளேடு கிட்ட வந்து நான் கை கொண்டு போறது மாதிரியே எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுது. இனிமே வந்து அதையும் கொஞ்சம் குறைச்சுக்கணும். ஏன்னா, பிளேடு ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. அதுக்கு வந்து கார்டு அது ஒரு மாரி சொல்லுவாங்கல்ல, அது பேர் என்னன்னு தெர்ல. அந்த கத்திக்கிட்ட வந்து நம்ம கை போகாத அளவுக்கு அந்த இடத்துல ஒரு கம்பி குடுத்துருப்பாங்கல்ல, அதெல்லாம் குடுத்துருக்காங்க. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் வந்து பயமா தான் இருக்கு. ப்ளவுஸ் வந்து கட் பண்றதுக்கு. பார்த்தீங்களா, இப்பயும் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்ல ஒரு கிளாத்த விட்டுட்டு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு டிப் என்னன்னா, இப்போ வந்து ஒரு கிளாத்ல மட்டும் தானே நம்ம நீடில் அதாவது மார்க் பண்ணியிருக்கோம் டாட் பாயிண்ட்டு. இப்போ வந்து நம்ம 6 ப்ளவுஸ் கட் பண்ணியிருக்கோம்னா, 6 ப்ளவுஸ்ல எப்படி வந்து நம்ம அந்த நீடில் பாயிண்ட் அதாவது நீடில் இருக்கு இல்லையா? அத வச்சு நம்ம அந்த டாட் பாயிண்ட்ல வந்து ஹோல் போட்டோம்னா, அது அடியில இருக்கிற அந்த 5 ப்ளவுஸ்லயுமே வந்து அந்த நீடில் பாயிண்ட் வந்து பதிஞ்சிரும். ஸோ, அதனால ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் நம்ம அந்த டாட் பாயிண்ட் குறிக்கணும்னு இல்ல. அந்த நீடில் பாயிண்ட்ட வச்சே எல்லாத்துக்குமே வந்து டாட் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பெல்ட் வந்து கட் பண்ணிக்கிறேன். இவங்களுக்கு கிளாத் ரொம்பவே கம்மியா இருக்கு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பேக் ஹைட்டும் அதிகம். ஃப்ரண்ட் வந்து ஸ்ட்ரெயிட் கட்டு. கிராஸ் கட் கிடையாதுங்க. ஸோ, அதனால இப்ப ஸ்ட்ரெயிட் கட்னா நமக்கு கிளாத் வந்து எப்பயுமே சுத்தமா பத்தாது. அதேபோல ஸ்லீவும் வந்து லாங் ஸ்லீவு. ஸோ, அதனால இவங்களுக்கு சுத்தமாவே பத்தல. அதனால ஒவ்வொரு கிளாத்தையும் நான் ஓப்பன் பண்ணி வச்சு தான் நான் பெல்ட் வந்து கட் பண்ணியிருந்தேன். இவங்க வந்து ரொம்பவே இறக்கமா போடுவாங்க. அது மாரி இப்போ கழுத்தும் இறக்கம் வச்சிருந்தாங்கன்னா, கழுத்து பீஸ் இருக்கும் இல்லையா? அந்த கிளாத் வந்து கிடக்கும். இவங்க கழுத்தும் ரொம்ப ஏத்தமா போடுவாங்க. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கட் பண்ணி வச்சாச்சு. மொத்தம் 6 ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி லைனிங்கையும் வந்து தனித்தனியா வந்து பிரிச்சு வச்சுட்டேன். அதேபோல சாரீல உள்ள கிளாத்தையும் பார்த்தீங்கன்னா, நான் ஒரே போல எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சு, மிஷின்லயே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேங்க. எப்பயுமே லைனிங் வந்து கட் பண்ணுவேன். நல்ல கிளாத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லைனிங்கையும் போட்டு கட் பண்ணுவேன். ஆனா, இந்த தடவ அப்படி இல்லைங்க.
சாரீ கிளாத்தையுமே வந்து நான் ஒன்றாவே போட்டு கட் பண்ணிட்டேன். இப்போ சாரீ கிளாத்தையுமே தனித்தனியாக வந்து 1 பை 1 எடுத்து வச்சுக்கிறேன். இப்போதாங்க தெரியுது மிஷின் வாங்கினது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு 3 ப்ளவுஸ் வந்து நான் போட்டு கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு அந்த கட்டை விரல் வந்து ரொம்பவே பெயினாக இருக்கும். அது இல்லாமல் இப்போ எப்படின்னா லைனிங்கில் வந்து 3 ப்ளவுஸு, அதே போல் இப்போ 6 ப்ளவுஸ் நான் கட் பண்ணியிருக்கேன்னா லைனிங்கில் 3 3 6 ப்ளவுஸ் 2 தடவை கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து தனித்தனியாக கட் பண்ணியிருந்திருப்பேன் சாரீ கிளாத்தை 6 ப்ளவுஸ்க்கு 6 தடவை தனித்தனியாக கட் பண்ணியிருந்திருப்பேன். ரொம்பவே டைம் ஆகும். இது எனக்கு ரொம்பவே டைம் சேவ் ஆகுது. 6 சாரியோட கிளாத்தையும் ஒன்றா போட்டு கட் பண்ணியாச்சு, லைனிங்கையும் ஒன்றா போட்டு கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பிரித்து வச்சுட்டு அதுக்கு உண்டான நூல் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுட்டோம்னா நம்மளோட ஒர்க்கே வந்து முடிஞ்சு போயிடும். ப்ளவுஸை பொறுத்தளவு நமக்கு இந்த கட்டிங் பண்ணுறது தாங்க ரொம்ப கஷ்டம். ஸ்டிச்சிங் கூட ஈஸியாக பண்ணிடலாம். கட்டிங் வந்து எப்போயுமே நீங்கள் கட் பண்ணும்போது நீங்கள் பிகினஸாக இருந்தீங்கன்னா இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. கிளாத்து எல்லாமே நீங்கள் கட் பண்ணி முடிச்சுட்டு பர்ஃபெக்டாக அந்த கிளாத் ஒவ்வொரு ப்ளவுஸையும் தனித்தனியாக கட்டி வச்சுருங்க. அப்படியே எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பெல்ட்டுக்கு நடுப்பற அதாவது பெல்ட் வந்து ஒரு லைனிங் பீஸ் ஒரு நல்ல பீஸ் கொடுத்துட்டு சென்டரில் ஒரு பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணணுன்னாலும் நீங்கள் அந்த கிளாத்தையும் வந்து எக்ஸ்ட்ராவே கட் பண்ணி வச்சுருங்க. ஸ்டிச்சிங் நம்ம மிஷினில் உக்காந்துட்டா ஸ்டிச் பண்ண மட்டும்தான் செய்யணும். நம்ம வந்து அப்போ வந்து எக்ஸ்ட்ரா பட்டி கட் பண்ணணும், அதுக்கப்புறம் கழுத்து பீஸ் கட் பண்ணணும், இந்த மாதிரிலாம் நம்ம எந்திரிச்சிட்டே இருந்தோம்னா நம்மளால் ஸ்டிச்சிங் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் கட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்டாக எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டிச்சிங்க்கு மட்டும் உட்காந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களால் ஸ்பீடாக ஸ்டிச் பண்ண முடியும். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் கழுத்து பீஸ் வந்து கட் பண்ணலை. ஏன்னா இவங்களுக்கு துணியே வந்து பத்தலை. 1 மீட்டர் கிளாத்து தான் எல்லாமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணதுனால இவங்களுக்கு வந்து கிளாத் வந்து பத்தலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா கழுத்து வந்து பீஸ் கொடுத்து திருப்பாமல் அடித்து திருப்புவாங்க இல்லையா, அது மாதிரி போட்டு தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். நூல் பார்த்திங்களா நான் எடுத்துகிட்ருக்கேன். எந்த கிளாத்துக்குமே ஒரு நூல் செட் ஆகுது, ஒரு நூல் செட் ஆகாமல் இருக்குது. ஒரு சொதப்பல் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்திங்களா, அது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த லைனாக வச்சுருக்கேன் இல்லையா ப்ளவுஸு, அது லாஸ்ட்டில் கிளிப்பச்சை கலர் கீழே லாவெண்டர் கலர் இருக்குது பார்த்திங்களா, நான் அந்த பார்டர் கலரில் கான்ட்ராஸ்ட் பார்டர் கலரில் தான் ப்ளவுஸ் கொடுப்பாங்கன்னு அந்த கலரில் கட் பண்ணிட்டேங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த லாவெண்டர் கலர் இருக்கு இல்லையா, அதுதான் ப்ளவுஸு. நான் தெரியாமல் கிளிப்பச்சை கலரில் வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக அந்த சாரீ கிளாத்தை வைக்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சது. இப்போ நான் என்ன பண்ணேன்னா மறுபடியும் லாவெண்டர் கலர் ப்ளவுஸ் எடுத்து அதே மாதிரி கட் பண்ணணும். இது நான் பண்ண பெரிய மிஸ்டேக். இது ஒரு சொதப்பலா. இன்னொரு சொதப்பல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 6 ப்ளவுஸ் கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு டயர்ட் ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 1:30 மணிக்கு வந்தேன்னா ஒரு 3 3:30 பக்கம் ஆயிடுச்சு. காலையிலேருந்து நம்ம வேலை பார்த்துட்டே இருக்கோமா, கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேங்க. ஆனால் பார்த்திங்கன்னா 3:30 மணிக்கு பாப்பா வந்துட்டாங்க, 4:30 மணிக்கு தம்பி வந்துடுவாங்க. இப்படியே அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது, அவங்கள டியூஷன் கிளப்புறது இப்படியே போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் 6 மணிக்கு தான் வந்து மறுபடியும் ஸ்டிச்சிங் பண்ணியிருந்தேன். லாஸ்ட்டாக இந்த உத்தரத்துக்கு கொடுத்தாங்க இல்லையா, அவங்களோட ப்ளவுஸை அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அவங்களோட ப்ளவுஸ் தான் இப்போ நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு முடிச்சுட்டு அந்த நார்மலாக ஒரு ப்ளவுஸ் கேட்டாங்கன்னு சொன்னேன்ல, அவங்க வந்து இன்றைக்கி வாங்கிக்கிறேன்ட்டாங்க. அதாவது உத்தரத்தை அன்னைக்கே கொடுங்க, நான் காப்பு கட்டுறதுக்கு தான் கேட்டிருந்தேங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு. இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹரிபரியாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அவங்க கால் பண்ணி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்கும் போது தான் ஸ்டிச் பண்ணேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முடிச்சு ஒரு 8 மணிக்கிட்ட அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டேங்க. அதனால் என்ன சொல்ல வரேன்னா ஃபஸ்ட்டு வந்து எது அர்ஜென்ட்டோ அதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங்கோ அது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற டயத்தில் வந்து பார்த்துக்கலாம். நான் இந்த ப்ளவுஸை கட் பண்ண போயிட்டு இந்த ப்ளவுஸ் பெண்டிங் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து அந்த ப்ளவுஸை ஸ்கிப் பண்ணிட்டாங்க. எனக்கும் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸை வந்துட்டு ஒரு 8 மணி போலலாம் நான் கொடுத்துட்டேன் அவங்களுக்கு. உத்தரத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன். அவங்க நாளைக்கு காலையில் தான் வந்து ஃபங்க்ஷன் வந்து போகிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கொடுத்தாச்சு. அதனால் இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் என்ன சொல்ல வரேன்னா எனக்கு ஃபுல்லாக சொதப்பலாக தான் இன்றைக்கி போன மாதிரி இருந்தது. காலையில் நான் அந்த ப்ளவுஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி பர்ஃபெக்டாக நார்மல் ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸை முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸை எடுத்துருந்துருக்கலாம். இப்போ நான் ஸ்டிச் கட் பண்ணேன் இல்லையா, அந்த 6 ப்ளவுஸில் இருந்து ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். அந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு 40 நிமிஷத்தில் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். லைவ் போட்டுக்கிட்டே அந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணேன். லாஸ்ட்டாக ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டும் அந்த ப்ளவுஸ்லேருந்து முடிச்சிருக்கேன். இன்னும் 5 ப்ளவுஸ் இருக்குது. நாளைக்கு தான் அந்த ப்ளவுஸோட கண்டினியூஷன் வந்து பார்க்க போகிறோம். நாளைக்கு பங்குனி உத்திரம் இல்லையா, ஸோ அதனால் வீட்லேயும் கொஞ்சம் ஒர்க் இருக்கும். அதை முடிச்சுட்டு தான் ஸ்டிச் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.